ஸோ டாடா கர்வ் ஈவி சமீபத்தில் அதிகமாக பேசும் பொருளாக மாறின ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லணும். டாடா கர்வ் ஈவி. இந்த செக்மெண்ட்டில் வந்து புதிதாக அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த செக்மெண்ட்டே இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் கார்ஸ்லாம் இந்த செக்மெண்ட்டில் வந்து இருந்துச்சு தான். பட் இந்த ப்ரைஸ் கேட்டகரிக்குள்ளே வந்த ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். கூப் எஸ்யூவி காராக தான் வந்து டாடா கர்வ் ஈவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கர்வோட ஒரு வாக் அரவுண்ட் வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் டாடா கர்வ் ஈவி ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாடா கர்வ் டாட் ஈவி நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த மாடல் ஆக்சுவலாக டாப் லைன் இருக்கக்கூடிய மாடல், டாப் ஸ்பெக் இருக்கக்கூடிய மாடல் தான் நம்ம கூட இருக்குது. மொத்தம் ஆக்சுவலாக ஒரு 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நார்மல் பெட்ரோல் அதாவது நார்மல் ஐசி இன்ஜின்ஸ் இருக்கிறதுக்கும் ஈவிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்வ் பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வாக் அரவுண்ட் வந்து டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை பற்றிலாம் நீங்கள் வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பெட்ரோல் அதாவது ஐசி இன்ஜின்ஸுக்கும் இந்த ஈவிக்கும் டிசைனில் என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பைக்கோட ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பைக்கில் ஓட்டி பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் நீங்கள் வெளிப்புற தோற்றத்துலேருந்து பார்க்கும்போது இது ஈவி கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஃப்ரண்ட் கிரில்லாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஐசி இன்ஜின்ஸ் பெட்ரோலோ டீசலோ போறீங்கன்ற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் டம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இந்த இடத்துல ஏர் டம்ப் வந்து ஈவியை பொறுத்த வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளிப் ஆகிறதே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி பஞ்ச் ஈவியில் வந்து பார்த்தோம். ஆக்டிவியோட ஆர்கிடெக்சரில் தான் வந்து இந்த காரையும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவி வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஈவி பிளாட்ஃபார்மாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருந்தாலுமே சரி, அதாவது நீங்கள் ஒரு பஞ்ச் மாதிரியான ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸையும் அதில் வந்து உருவாக்க முடியும். பெரிய சைஸ் எஸ்யூவியாக இருந்தாலும் அதில் நம்ம உருவாக்க முடியும். இந்த மாதிரி கூப் டிசைனையும் அதில் வந்து கொண்டு வர முடியுன்றதை ஆல்ரெடி நம்ம வந்து பழைய பஞ்ச் ஈவியோட வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈவெண்ட்லேயும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்கிடெக்சரில் தான் இந்த காரையுமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஈவிக்காக பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரில்லுக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸு, டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டட் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் வெஹிக்கிளில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஈவி காரில் வந்து யூனிக்காக பண்ணியிருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் வந்தோம் அப்படின்னா இங்கே எதை வச்சு நீங்கள் இது ஒரு ஈவி கார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதோட அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கும் டீசல் இன்ஜின்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈவி காரோட அந்த அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. 18 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் வந்து இந்த காரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வந்து மொத்தம் 2 ரேஞ்ச் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மிட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படின்னு 2 ரேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm வந்து வரும். நீங்கள் மிட் ரேஞ்ச் போனீங்கன்னா 190 mm, லாங் ரேஞ்ச் போனீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பெருசால ஒரு 0.4 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து குறையும். 4 மில்லிமீட்டர் சம்திங் என்னமோ குறையிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டரி வந்து பெருசாகும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மித்தபடி இந்த பிளாக் கலர் கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்க சூப்பராகவே இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் கூப் டிசைன். அந்த டிசைன் பார்க்குறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து அப்படியே நெக்ஸான போல் இருந்தாலும் ரியர் ப்ரொஃபைல்லேருந்து கார் பார்க்கும்போது ரியலி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்றது போல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட டெயில் ப்ரொஃபைல் வந்து சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போதே தெரியும் எந்த லெவலுக்கு ஹைட்டாக அதோட டெயில் ப்ரொஃபைல் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இதோட பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். இது ஆக்சுவலாக வந்து டெயில்கேட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் டெயில்கேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோலுமே இருக்குது. நீங்கள் கீழே காலை வந்து ஆட்டினாலே போதும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமோட் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும். எலக்ட்ரானிக் டெயில்கேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ இதுவுமே நம்ம ஐசி இன்ஜின்ஸில் பார்த்தது தான் 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் சீட்டை வந்து 60-40 ஃபோல்டு பண்ணி நீங்கள் லக்கேஜ் வந்து ஏற்றிக்கவும் முடியும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ். மேபி நீங்கள் தான் ஒரு இன்னும் அதிகமான ஒரு பார்சல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சீட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் வந்து கேரி பண்ணவும் முடியும். ஸோ அதுவும் மேபி ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மோட்டாரோட கேபின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். 11.5 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கும். தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் மேபி அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான வேரியண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம கூட இருக்கிறது டாப் மாடல் வேரியண்ட் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கார்னா நீங்கள் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரக்கிங் இல்லை ஏதோ ஒரு லாங் ரைட்லாம் போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த காரை வந்து ஒரு இன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம பஞ்ச் ஈவியில் பார்த்த சேம் இதுதான். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் அதை பண்ணுவாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா வெஹிக்கிள் நீங்கள் இவி கார்ஸில் ஒரு லாங் ரைடோ எங்கேயோ போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சார்ஜிங் ஸ்டேஷனை தேடி கண்டுபிடிச்சி சார்ஜ் போடுறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இதை இந்த காரை இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து 99% அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட மோட்டார் விஷயத்துக்கு வருவோம். இதில் பயன்படுத்தியிருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பர்மனன்ட் மேக்னெட் கொண்ட மோட்டார் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மோட்டாரோட அதிகபட்சமான பவர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 45 கிலோவாட்டு, 55 கிலோவாட்டு. இந்த 45, 55 கிலோவாட்டுங்கிறது பேட்டரியோட ரேஞ்சை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியோட கெப்பாசிட்டியை வந்து குறிக்கும். ஸோ 45 கிலோவாட்லையும் 55 கிலோவாட்லையும் 215 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் 45 கிலோவாட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 150 பிஎஸ் பவர். 55 கிலோவாட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 167 பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த மோட்டார் வந்து உருவாக்கியிருக்காங்க. 55 கிலோவாட்டோட 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா 8.6 செகண்டில் வந்து போகிற வகையில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசி சப்போர்ட்டுமே இருக்குது. 7.5 கிலோவாட் ஹவர் ஹோம் சார்ஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் ஹோம் சார்ஜில் வந்து சார்ஜ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி நேரம் பக்கம் சார்ஜிங் டைம் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ 10% 80% சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜுக்கு நீங்கள் வெளியில் கமர்ஷியலாக போய் சார்ஜ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் குயிக்காக சார்ஜ் ஏறுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 45 கிலோவாட் ஹவர் பேட்டரி, 55 கிலோவாட் ஹவர் பேட்டரின்னு 2 மாடல் வந்து வருது. அதாவது மிட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படின்னு இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. 45 கிலோவாட் ஹவர் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையிலையும், 55 கிலோவாட் ஹவர் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையில இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ரேஞ்ச் மேபி ரியல் டைம் நம்ம ஓட்டும் போது டே டு டே லைஃப்பில் ஓட்டும் போது இதே அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். மேபி நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இதோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்ப்போம். எவ்வளோ பேர் ரேஞ்ச் டெஸ்ட் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு வருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வாக் அரவுண்டில் வந்து டீட்டெயிலாக இன்டீரியரில் உள்ள டிசைன்லாம் பற்றி பேசியாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் 6-வே அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட டாப் வேரியண்ட்டில் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 12.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. டாடா மோட்டார்ஸ் ஐரா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேவாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுற வகையிலையும் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மியூசிக் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜேபிஎலோட ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன்ஸ் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். நேவிகேஷன்ஸ் நீங்கள் இதில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நெக்ஸானோட இருக்கட்டும், பஞ்ச்லியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தது தான். ஸோ நெக்ஸான் ஈவிலலாம் நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் தான் இது. ஸோ அதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனோராமிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்குறீங்க, பேனோராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூப் டிசைனாக இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு பேனோராமிக் சன்ரூஃப்மே வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட வாக் அரவுண்டில் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத
நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்காக இருக்கட்டும், இந்த 12 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி பேக்டு தான். ஸோ இப்போ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து மாடர்னாக இருக்கோ அது எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், ஹில் ஹோல்ட் அசிஸ்டாக இருக்கட்டும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், 360 கேமராவாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அடாஸ் லெவல் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாஸ் லெவல் 2ல இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது. லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங்காக இருக்கட்டும், லேன் கீப் அசிஸ்டாக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பேக்டாக தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் மெயினாக பார்க்க வந்தது இதோட ரைட் ரிவ்யூக்காக தான். ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த காரை ஓட்டி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவி காருன்றதுனால நம்ம ஐசி இன்ஜின்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் காலை மேலே தூக்கி ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ தை சப்போர்ட்டுங்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும். தை சப்போர்ட் தான் வந்து இந்த காரில் வந்து மேஜராக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வேணுன்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்குது இந்த தை சப்போர்ட்டை தவிர. மேபி நீங்கள் இப்படி காலை வைக்கிறீங்கன்னும் போது தை சப்போர்ட் வந்து பெட்டராக இருக்கலாம். மற்றபடி இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரியர் சீட்டில் 3 பேர் வந்து உட்கார முடியும் அப்படின்னே சொல்லுவேன். கூப் டிசைன் அப்படின்னாலே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறது ஹெட்ரூம் தான். ஸோ ஹெட்ரூம் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த கூப் டிசைனுக்குள்ளே எந்த கார் எடுத்தீங்கனாலும் ஹெட்ரூமில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் தான். அதுமாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 45 கிலோவாட்டுக்கான டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட் மொபைல் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஹோல்டருமே இங்கே வந்து இல்லை. மேபி அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் இதை வந்து சொல்கிறேன். வாங்க நம்ம காரை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, யூஸ்வலாக சொல்கிறது தான். இந்த ட்ரிப்பு டாட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கீ வந்து ஃபுல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த கீ பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்போம். மொத்தம் இதில் 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு 3 மோடு இருக்குது. ஸோ சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட்டுன்னு இருக்குது. நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே வச்சு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ட்ரைவ் மோட் போட்டாச்சு, பார்க்கிங் பிரேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் உட்காந்த உடனே எனக்கு ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நமக்கு நெக்ஸான் மாதிரியே தான் இருக்குது. பட்டு ரியர் வியூ மிரர் மூலியமாக பார்க்கும்போது அந்த ரியரில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐ திங்க் ஒரு 3 பேர் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் தான் இந்த மிரரில் வந்து தெரியும். பட்டு பின்னாடி இருக்க வெஹிக்கிளை நம்மளால் 100% பார்க்க முடியாது. பட் அதுக்கு டாட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணும்னா கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரியரில் வரக்கூடிய வெஹிக்கிளை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. பட் இது ஒரு நல்ல ரீசன் தான். நீங்கள் வேணும்னா இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம எப்படி ஓட்டி பழகிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஐஆர்பிஎம்மை வந்து பார்த்து நம்ம வந்து பழகிட்டோம். ஸோ இது வழியாக தான் பின்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கிளை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்ப்போம். பட் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம அப்படியே இந்த சிட்டி இதுலேருந்து அப்படியே வெளியில் போவோம். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறோம். ஈகோ மோடு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈகோ மோடில் தான் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் வந்து கொடுக்கும். பட் ஈகோ மோட்லேயே உங்களுக்கு நல்ல பவர் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஈகோ மோடு வச்சு ஓட்டும் போது. ஆக்சலரேஷன் பண்ணி பார்ப்போம் ஈகோ மோடில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேயே நல்ல பவர் டெலிவரி, பிக்கப் வந்து சூப்பராகவே இருக்குது. 100 வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்ததே தெரியல. பட் எப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வண்டியும் அப்படி நம்மளை பின்னாடி வந்து தள்ளுது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த டைட் ஆகுது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த வெயிட் வந்து லோட் ஆகிறது நல்லாவே தெரியுது. நான் ஆக்சுவலாக அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆஃபில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடாஸ் பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது.
ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சூப்பருங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்ம அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வந்து மாற்றுவோம். நம்ம ஒரு 120ல் இந்த கார்னர் வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 138ல் இந்த கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு 120ல் இந்த கார்னர் அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் 130, 135ல் போய் பண்ணும்போது சத்தியமாக பயமாக இருக்குது. ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியல. பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120ல் பண்ண முடியும். இங்கே அகெயின் ஒரு 120ல் இந்த கார்னர் பண்ணி பார்ப்போம். 115 அந்த ரேஞ்சில் ஓகே, நல்லாவே பண்ண முடியுது. பிரேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 140 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் பிடிச்சி போகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 140ல் வந்து போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 140 வரைக்கும் போகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராகவே இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. கார்னரிங் மட்டும் மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. வண்டியோட லென்த்தும் வந்து அதிகமாக இருக்குது, ஹைட்டும் வந்து அதிகம். பாடி ரோல் நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு இப்படி கேப்பெல்லாம் பூந்தாலும் பெருசாக பாடி ரோல் வந்து இல்லை. பர்ஃபார்மன்ஸ் தாங்க வேற லெவல். இந்த மோட்டரோட பீக் பவர் வந்து சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. பொதுவாகவே உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து ஐசி இன்ஜின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரிஃபைண்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் செம்மையான டார்க் டெலிவரி பண்ணும். நம்ம எப்படி பெடல் ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஸ்பீடா மீட்டர் எந்த அளவுக்கு குயிக்காக ஏறுதுன்னு பாருங்கள். ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த காரில் வந்து 150லாம் போகிறது சுத்தமாக தெரியல. ஆனால் கேபின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கேபின், அதாவது மோட்டார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. மோட்டாரோட நாய்ஸ் பெருசாக கேட்கல, டயர் நாய்ஸ் பெருசாக கேட்கல. ஆனால் ஏர் நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி அதை வந்து டாட்டா இன்னும் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நம்ம அந்த போகிற ஸ்பீடை எதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னா, இந்த ஏர் நாய்ஸ் கேட்குறத வச்சு தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இந்த ஏர் நாய்ஸை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 150ல் போகிறது கூட சுத்தமாக தெரியாது, அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 150ல் போகிறது கூட தெரியாது, அந்த லெவலுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு ரைட் கார்னர் ஒரு 100ல் பண்ணுறோம். ஒரு பெரிய கார்னர் தான். ஒன் 120 வரைக்கும் வந்தாச்சு, ஈஸியாகவே பண்ண முடியுது. பட் என்னன்னா 120 வரைக்கும் கார் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. 130க்கு மேலே வந்து கார்னர் பண்ணும்போது அந்த லெவலுக்கு ஸ்டேபிளாக இல்லை. பட் மேபி ஓகே, இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய காரில் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம அவ்வளோ ஸ்பீடாகவும் போகிறதுக்கான ரோட்ஸ் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி ஓட்டக்கூடிய நபராக இருந்தீங்கனாலே காரை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து ஓட்டலாம், அந்த லெவலுக்கு சூப்பராகவே இருக்குது. பட்டு பெடலை மிதிக்க மிதிக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அள்ளி தெளிக்குது. 150லாம் க்ரூசிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக டாட்டாவோட சஸ்பென்ஷன் செட்டப்பே வந்து ஒரு மைனராக ஸ்டிஃபர் நோட் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கும்போது தான் பைக்கிலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு மைனர் ஸ்டிஃபர் நோட்டில் தான் வந்து இந்த வச்சுருக்காங்க. பட் ஹைவேஸில் மேடு பள்ளத்தெல்லாம் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்க ஒரு கேப்பெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னும் போது ஸ்டேரிங்லேயும் எந்த ஒரு ஃபீலும் வந்து தெரியல. நம்மளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட் அடித்து ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கார் ஓட்டும் போது என்ன ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பெடலை மிதிச்சா எப்படியும் இந்த கார் ஓவர்டேக் பண்ணிடும், அந்த லெவலுக்கு பவர் டெலிவரி இருக்குன்றதை நம்மளுக்கு நல்லாவே காட்டுது. ஸோ பவர் வந்து ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். நல்லா அக்ரெசிவாகவே டெலிவரி பண்ணுது. லீனியர்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு நல்லா அக்ரெசிவாக பவரை வந்து டெலிவரி பண்ணுது.
ஷோவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியுது. ஆக்சலரேட் பண்ணும்போது நம்மளே அப்படியே பின்னாடி தள்ளுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. 215 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மேடு தான் ஏறுறோம். நான் ஆக்சிலரேட்டர் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு காலை எடுத்தாலே போதும். அந்த கிரிப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஷோரூம்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இந்த கிரிப் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃபைனலி இந்த காரை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதாவது பர்ஃபார்மன்ஸ் வந்து 215 Nm ஆஃப் டார்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். 150 வரைக்கும் போனாலும் ஸ்ட்ரெயிட் லைனில் நல்ல கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. கார்னரிங் 120 வரைக்கும் கார்னரிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெருசாக இந்த காரில் வந்து பாடி ரோல் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்பவே சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. பிரேக்கிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இதெல்லாம் விட்டீங்க அப்படின்னாலுமே வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இந்த கார் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸு. இதோட ப்ரைஸிங் என்னன்றதை பார்ப்போம். இந்த காரோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். 17,49,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 21,99,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டாப் மாடலோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு போயிருக்காங்க. ஆன்ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெயராஜ் மோட்டார்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த காரோட பாசிட்டிவ் சைடாக நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் லெவல்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரேஞ்சும் ஆல்மோஸ்ட் 585 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 310-350 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆகுது இந்த கார் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தில் இந்த காரை வந்து பாராட்டலாம். பூட் ஸ்பேஸ் வந்து 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனே இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னாலும் டிசைன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நெகட்டிவாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா கிட்ட நெகட்டிவாக நான் பார்க்குறது இந்த காரன் கிடையாது, பொதுவாகவே டாடா கார்ஸில் பார்க்குறது சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஏதாவது வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல் வந்து ஒரு சைடு தான் வந்து எரியுது, இன்னொரு சைடு வந்து எரியல. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமராக யோசிக்கும் போது இதெல்லாம் வந்து என்னடா கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனை வரணுமா அப்படின்னு வந்து யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கார் வந்து இறங்கின போது வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் அந்த கார் வந்து இறங்குனுச்சு. அந்த ஒரு சில இடத்துல அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து இன்னுமே பிரிக்க முடியாமல் இருக்குது. நான் வந்து இந்த காருன்னு சொல்ல, இங்கே நிற்கக்கூடிய இந்த காரை மட்டும் நான் குறிப்பிடல. நான் இப்போ ரீசெண்டாக சொன்னேன்ல கொச்சியோட ஈவெண்ட் வந்து போயிருந்தேன் அப்படின்னு, அங்கே டிஸ்பிளேல நிற்கிற கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து பிரிக்க முடியாமல் அங்கங்கே வந்து ஒட்டிருந்துச்சு. இது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ பெயிண்ட் போய் பட்டி பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஏன்னா இப்பயே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சோ வண்டி அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த ஸ்டிக்கரை பிரிக்க முடியல. இதை என்னென்னமோ பண்ணி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து டாட்டா வந்து பண்ணாமல் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், டாட்டாவோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் இந்த கார் வந்து சூப்பராகவே இருக்குது. சின்ன மைனஸ் தான், இந்த பிடிஐ செக்கிங்கில் தான் இருக்கக்கூடிய மைனஸ் தான் இந்த காருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைனலி என்னோட ஒப்பீனியன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.